ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் இலக்கண பகுதி பார்த்துட்ருக்கோம். இலக்கண பகுதியில் 5 இலக்கணத்தையும் 6th to 10th ஓல்டு புக் மற்றும் நியூ புக்கோட சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம். இப்போ 6th மட்டும் நம்ம மேற்கோள்கள் மற்றும் பாடலாசிரியரோட பாடல்களை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்பு மேற்கோள்கள் மற்றும் பாடலாசிரியரோட பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மொழி பற்றிய மு வரதராசன் அவரோட கருத்தை பற்றி பார்க்கலாம். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் அப்படின்னு சொல்லி மு வரதராசனார் கூறியிருக்காரு. அடுத்தது கவிஞர் நாமக்கல் கவிஞரோட பாடல் பார்க்கலாம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நம் பார்த்திட அப்படின்னு சொல்லி 2வது கொடுத்துருக்காங்க. 3வதா நன்னூல்லேருந்து பார்க்கலாம். நன்னூல்லேருந்து எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் அப்படின்னு சொல்லி நன்னூல்லேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனோட பாடல். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழிந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாவேந்தர் பாரதிதாசனோட பாடல் கொடுத்துருக்காங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வது வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரதியார் எழுதிய கிளிக்கண்ணி பாடல். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே, வாய்ச்சொல் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொல்லாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி அப்படின்னு சொல்லி பாரதியாரோட பாடல் இருக்கு. அடுத்ததா கலாப்பிரியா எழுதிய 2 புது கவிதைகளை பற்றி பார்க்கலாம். கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சீராய்ப்பதில்லை கருவ முட்கள். இன்னொரு தடவை பாருங்க. கலாப்பிரியா எழுதிய 2 புத்தக கவிதைகளில் முதல்ல பார்க்க போகிறோம். கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சீராய்ப்பதில்லை கருவ முட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. இதுவும் கலாப்பிரியா எழுதியதான். அடுத்ததா 7 சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்லேவின் கூற்று என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லி பாரதியாரோட பாடல் இங்கே பாரதியாரையும் சிதம்பரனாரையும் பற்றி பின்கே சொல்லியிருக்காரு. 8 ஊவே சிதம்பரனாரின் கூற்று. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம். பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 9 பாருங்க. முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணம் பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. முன்னீர் வழக்கம் பற்றி. அடுத்தது 10 கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லி திருக்குறள் இருக்கு. அடுத்தது 11 உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. 12 அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும், இது பெருங்கலி வங்கம் என்று பெரிய கப்பலை 10 குறிப்பிடுகிறது. இன்னொரு தடவை பாருங்க. உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. இங்க அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும், இது பெருங்கலி வங்கம்
என்று பெரிய கப்பலை 10 வந்து குறிப்பிடுகிறது. அடுத்ததா 13 களஞ்சை கம்மியர் வருகென கூஇ என கப்பலை கம்மியர் என்று மணிமேகலை வந்து குறிப்பிடுகிறது. 14 ஆங்கிலேய அதிகாரி வாக்கர் கூற்று என்னன்னு பார்க்கலாம். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு தடவை பாருங்க, ஆங்கிலேயர் அதிகாரி வாக்கரோட கூற்று. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 15 கப்பலை பற்றி புறப்பாடலில் வெண்ணி குயத்தியாரின் கருத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். நாளீரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. இது வெண்ணி குயத்தியார் புறப்பாடல்ல சொல்லியிருக்கிறது. இதுவே முன்னீர் வழக்கம் அப்படிங்கிறது தொல்காப்பியம் வந்து கூறுகிறது. புறநானூறு பாடல் களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து. இது புறநானூற்று பாடல். 17 தனிப்பாடல் திரட்டு. வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிகை எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருளை தேடி உலகின்றீரோ அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு தனிப்பாடல் திரட்டு. அடுத்தது திருக்குறளை பற்றி கொடுத்துருக்காங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு திருக்குறள் விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளுக்கான பொருள் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். அடுத்து இன்னொரு திருக்குறள் சென்ற இடத்தார் செலவிடா தீதொரி நஞ்சின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடம் பற்றி பாரதியாரோட கருத்து கேட்போம். பள்ளி தலமணித்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து கூறியிருக்காரு. அடுத்தது புனையா ஓவியம் பற்றி நெடுநல் வாடை பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு நெடுநல் வாழையில் இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா புனையா ஓவியம் பற்றி மணிமேகலையோட பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. புனையா ஓவியம் புறம் போந்தென்ன அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஓவியங்கள் பற்றி பதிபாடலின் பாடல் நுண்ணகர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு சொல்லி பரிபாடல்ல இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. 25 நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். அதற்கு பேர் தான் போர் அடித்தல் அப்படிம்பாங்க. அதை பற்றி நாட்டுப்புற பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இன்னொரு தடவை பாருங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 26 திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலி சிறப்பை திருஞான சம்பந்தர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததா தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலி சிறப்பை சேக்கிலார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை சேக்கிலார் வந்து குறிப்பிட்டிருக்காரு. 28 பொதிகை மலையின் சிறப்பை பற்றி இளங்கோவடிகள் என்ன கூறுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பொதியிலாயினும் இமயமாயினும் பதியலு அரியா பழங்குடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 29 குற்றால மலை வளத்தை திரிகூட ராசப்ப கவிராயர் தான் இயற்றிய திருக்குற்றால குறவஞ்சியில வந்து கூறுவது என்னென்ன பார்த்தோம்னா வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 30 முத்து படுபரப்பிற் கொற்கை மூன்றுரை என்று கொற்கையின் முத்துக்களை பற்றி நற்றினை வந்து குறிப்பிடுகிறது. முத்து படுபரப்பிற் கொற்கை மூன்றுரை என்று கொற்கையின் முத்துக்களை பற்றி நற்றினை வந்து கூறுகிறது. 31 கொற்கையில் பெருந்துரை முத்து என்று கொற்கையின் முத்துக்களை பற்றி அகநானூறு வந்து கூறுகிறது. 32 திருஞான சம்பந்தரோட பாடல் என்னன்னு பார்க்கலாம். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர்தாமே அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தரை பற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. 33 முக்கூடர் பல்ல பாடல் பற்றி பார்க்கலாம். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேக்குறி மலையால மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே
அப்படின்னு முக்கூடு பல்லு பாட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 34 நமச்சிவாய புலவர் பாடல் வந்து பார்க்கலாம். பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில், நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலர்க்கு கோமான் அழகமர் மால் சிறகாதி கொடைக்கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா நமச்சிவாய புலவர் வந்து பாடியிருக்காரு. 35 அழகிய சொக்கநாதர் சங்கரன் கோவில் பற்றி பாடல் கொடுத்துருக்காங்க. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லி அழகிய சொக்கநாதர் வந்து சங்கரன் கோவில் பற்றிய பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று திருஞான சம்பந்தர் குற்றாலத்தின் சிறப்பை கூறுகிறார். 37 மாணிக்கவாசகரோட பாடல் பார்க்கலாம். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத் துரைக்கின்ற கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகரோட பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. 38 திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய குற்றால குறவஞ்சி பாடல் கொடுத்துருக்காங்க. கைலை என்னும் வடமலைக்கு தெற்கே மலை அம்மே கனகமா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு சொல்லி இந்த திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய குற்றால குறவஞ்சி பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பனைமரம் பற்றிய நாட்டுப்புற பாடல் வந்து பார்க்கலாம். பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்த இத்தூரம் குடிக்க பதனியானேன் கொண்டு விற்க நுங்கானானேன் தூரத்து மக்களுக்கு தூதோலை நானானேன் அழுகிற பிள்ளைக்கு கிளுகிழுப்பை நானானேன் கைத்திரிக்கும் கயிறுமானேன் கன்று கட்ட தும்பு மானேன் அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததா உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று பொருள் ஈட்டலும் ஒப்புரவும் பற்றி பாவேந்திர பாரதிதாசனோட கருத்து. உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று பொருளீட்டும் ஒப்புரவும் பற்றி பாவேந்தர் பாரதிதாசனோட கருத்து வந்து இங்க கூறியிருக்காங்க. இந்த ஒப்புரவு என்னன்னா ஊருக்கு உதவுதல் அப்படிங்கிறது ஒப்புரவும். அடுத்தது செல்வத்தின் பயனை பற்றி புறநானூறு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க. செல்வத்து பயன் ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புனா பலவே. அடுத்ததா திருக்குறள்ல வந்து பார்க்கலாம். ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரெறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரெறிவாளன் திரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 43 பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடை யான்கண் படின். 44 பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அறிஞர் அண்ணாவோட கூற்று பார்க்கலாம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கெதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணாவோட கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவோட கடைசி கூற்று. காயிதே மில்லத் அவர்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று தந்தை பெரியார் காயிதே மில்லத் அவர்களை பற்றி புகழ்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லி காயிதே மில்லத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னவரும் இந்த காயிதே மில்லத் தான். இதோட 7ஆம் வகுப்பு பாடல் வழிகளும் அவர்களுடைய மேற்கோள்களும் வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.